அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்திய பேனாநூல் பேரவையின் துணைத் தலைவர் மதிப்புக்குரிய முனைவர் திரு சிவ பிரேம்பிரகாஷ் அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்திய பேனாநூல் பேரவை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். எங்களை போல் புதியவர்களுக்கு மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் எடுத்து நீ கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ எங்களை போன்ற புதியவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் பேரவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஐயா நீங்கள் சொல்லலாம். ஐயா வணக்கம். இந்த பேரவையை பற்றிய இந்திய பேனா நண்பர் பேரவை பற்றிய உணர்வுள்ள எல்லா மனிதர்களுக்கும் நான் ஒரு சிறு குறிப்பை சொல்லிக் கொள்வதிலே நிச்சயமாக பெருமை கொள்கின்றேன். இந்த இயக்கம் 1995ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை குண்டுவெடிப்புக்கு பின்னாலே ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் விளைவாக விதமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. துடிக்கின்ற இதயங்களை ஆறுதல் படுத்த முடியவில்லை என்றாலும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. மனிதர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும், நட்போடு இருக்க வேண்டும், மனிதநேயத்தினோடு வாழ வேண்டும் என்ற உள்ளுணர்வு காரணமாக மும்பையில் வாழ்கின்ற தமிழரான திரு கருண் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று ஆலமரம் போல் தழைத்தோங்கி வளர்ந்து கிட்டத்தட்ட உலகத்தின் எல்லா நாடுகளிலும் தன்னுடைய கிளைகளை பரப்பி தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் கூட இந்த இயக்கம் அருகி பரவி வருகின்றது என்பதை நான் உங்களுக்கு பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தலைவர் மனிதநேய மாமணி நிறுவன தலைவர் கருண் அவர்களை சாரும். அவர் 30 வருடமாக 29 வருடம் முடிந்துவிட்டது, 30 வருடமாக இந்த இயக்கத்தை நடத்தி வருகின்றார் என்றால் அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மாபெரும் சாதனை என்றே நான் கருதுகின்றேன். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருப்பது ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து போன்ற எல்லா நாடுகளிலும் இருக்கிறது என்பதே நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். எங்கே போனாலும் கூட இந்த இந்திய பேரவையினுடைய உறுப்பினர் ஒருவராவது எங்காவது இருப்பார். அவரை தேடி சென்று நம்முடைய சொந்த வேலைகளை கூட முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதே நமக்கு ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு மாபெரும் விஷயம். நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த இயக்கத்தை 30 வருடமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாமனிதர் எல்லா இடங்களுக்கும் செல்கின்றார் என்பது ஒரு பெருமையான விஷயம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு விழாவை நடத்துகிறோம். அந்த விழா மாலையில் நடந்தது, காலையில் நடந்தது, எல்லாம் முடித்துவிட்டு ஊருக்கு சென்று விட்டார். போய் விமானத்தில் இறங்கி வீட்டுக்கு சென்று சேர்வதற்குள் அந்த காஞ்சிபுரம் அமைப்பாளர் மறைந்து விட்டார், சில காரணங்களால் மறைந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து உடனடியாக விமானத்தை பிடித்து சென்னை வந்து, சென்னையிலிருந்து கார் மூலம் காஞ்சிபுரம் வந்து அந்த உடலை தன்னுடைய திருக்கரங்களால் தொட்டு வணங்கி மாலையிட்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த இயக்கத்தினுடைய இன்வால்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று தெரிந்து கொள்வீர்கள் என்று கருதுகின்றேன். இதே போல பல நிகழ்வுகள் எங்கெங்கோ நம்முடைய நண்பர்கள் மறைந்தாலும் கூட, இருவர் மறைந்தாலும் கூட, அதற்காக தன்னுடைய சொந்த வேலையையும் விட்டு, உடல்நலத்தையும் விட்டு, குடும்பத்தையும் விட்டு இதற்காக அலைகின்ற ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவர் யார் என்றால் நம்முடைய மனிதநேய மாமணி நிறுவன தலைவர் கருண் அவர்களே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் முன்னெடுத்து சொல்லுகின்ற அவரை பற்றி சொல்லணும்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பின் காரணமாக உயர்ந்தவர் யார் என்றால் வேறு யாரையும் சொல்கிறார்கள். அவர்களும் இருந்தாலும் கூட
இவருடைய உழைப்பை நாம் நேரில் கண்டிருக்கின்றோம், நேரில் பார்த்திருக்கின்றோம். அந்த உழைப்பு என்பது அவர் உடன் பிறந்ததாகிவிட்டது. அந்த உழைப்பை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்நாட்களை கடத்த வேண்டும் என்ற ஆவலும் அந்த மன நிறைவும் நமக்கு உண்டாகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த சங்கம் விழா நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 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 ஊரில் நடக்கிறது. மைசூரில் நடந்தது, தஞ்சாவூரில் நடந்தது, நம்முடைய கோல்டு ஃபீல்ட்ஸில் நடந்தது. இதுபோல் சென்னையில் நடந்தது, ஒசூரில் நடந்தது, புதுக்கோட்டையில் கூட்டம் நடந்தது. இப்படி எங்கு பார்த்தாலும் தன்னுடைய ஒவ்வொரு வருடமும் இந்த சங்கம விழாவை நடத்தி சிறப்புற நடத்தி நம்ம பேரவைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு நிலைமையை நமது நண்பர்களும் தலைவரும் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. அந்த சங்கம் விழாக்களுக்கு அழைக்கப்படாத தலைவர்களே கிடையாது என்கின்ற அளவில் கிட்டத்தட்ட 27வது சங்கமம் இப்பொழுது தென்காசியில் நடக்க இருக்கிறது, குற்றாலத்தில் நடக்க இருக்கிறது. அதற்கு கூட பெருந்தலைவர் அவருடைய வாரிசுகளை அவர் அழைத்திருக்கின்றார் என்பதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நான் பார்ப்பது பெருந்தலைவர் வாரிசாக கருண் அவர்களை பார்க்கின்றேன், சங்கரலிங்கனார் வாரிசாக பெருந்தலைவர்களை பார்க்கிறேன். இவர்களெல்லாம் தமிழுக்காக உழைத்தவர்கள், தமிழர்களுக்காக உழைத்தவர்கள், தமிழ் மண்ணுக்கு ஏற்றம் கொடுத்தவர்கள், படிக்க வைத்தவர்கள் என்ற உணர்வோடு நாம் இந்த இயக்கத்தில் அனைவரும் சேர வேண்டும், உழைத்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த பேரவை உணர்வு இதயத்தில் மட்டுமல்ல, நரம்புகளில், நாடிகளில், இரத்தத்தில் சேர்ந்து வர வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான ஒரு அவா. ஏனென்றால் இது சாதாரண பேரவை அல்ல, இது சாதாரண இயக்கம் அல்ல, உலகளாவிய இயக்கம் மட்டுமல்ல, உலகளாவிய இயக்க மக்களை, உலகளாவிய மக்களை சேர்த்து ஒரு நட்பை, மனிதநேயத்தை உணர்த்துகின்ற ஒரு ஒரு பேரவையாக மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய மனிதர்கள் நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பேரவையில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பேரவை என்பது தலைவருக்கு பின்னால் 2 துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், 2 துணைத் தலைவர்கள், 2 இணைச் செயலாளர்கள், நிறைய பொறுப்பாளர்களை நியமித்து ஒரு மாவட்டத்திலும் ஒரு அமைப்பாளரை நியமித்து மிக சிறப்பாக இயங்கி வருகின்ற ஒரு இயக்கமாய் நாம் கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்திலே மற்றவர்களை பற்றி சொல்வதை விட நான் தெரிந்த அளவில் நம்முடைய இணைச் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒரு தனி மனிதனை வாழ்த்துவதாக நீங்கள் எண்ணக்கூடாது. தனி மனிதர்கள் கூட இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய வாழ்நாளே அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன். ஒவ்வொரு நிலைமையிலும் கூட, ஒவ்வொரு எண்ணத்திலும் கூட நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும், சிறப்பாக பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தலைவர் ஒரு அழைப்பை விடுக்கின்றார் என்றால் அந்த அழைப்புக்கு ஏற்ற மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். அந்த மரியாதை என்பது ஒரு நிதி அளிப்பாக இருக்கலாம், அல்லது பேரவையினுடைய விழாக்களில் கலந்து கொள்வதாக இருக்கலாம். எனக்கு என்ன ஆக வேண்டியது, தலைவர் வருகிறார், மற்றவர்கள் வருவார்கள் என்று யாரும் உதாசீனப்படுத்தி விடாமல் சிறப்பாக செயல்பட வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, ஒரு சின்ன மணிக்கும் இந்த பேரவை சமுதாயத்திற்கு என்ன, இந்த சமுதாயத்துக்கு என்ன தொண்டு செய்திருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னால் நல்லாயிருக்கும். இரண்டா எடுத்து சொல்ல என்பது போல நலிந்தவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த இந்திய பேரவை இருக்கின்றது. படிக்கின்ற பள்ளி மாணவர்கள், படிக்கின்ற கல்லூரி மாணவர்கள், பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தாயை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், தந்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், உற்றார் உறவினர் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் முன்வந்து, நம்முடைய நண்பர்கள் முன்வந்து, நந்தகுமார் போன்ற நண்பர்கள் முன்வந்து, ஏன்னா நந்தகுமார் வசூல் பண்ணிய பணம் கிட்டத்தட்ட
லட்சங்களை தாண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த பேரவையில் இருக்கின்றது. தலைவர் தனக்கு பணம் இல்லை என்றால் கூட திடீரென்று 50,000 கொடுப்பார், 40,000 கொடுப்பார், 20,000 கொடுப்பார், 10,000 கொடுப்பார். அதே போல நந்தகுமார் அவர்கள் வெளியிலிருந்தும் நண்பர்களிடத்தும் வசூல் செய்த பணங்கள் என்பது லட்சத்தை தாண்டும். அப்படிப்பட்ட ஒரு உதவிகளையெல்லாம் படிப்புக்காக நாம் செய்திருக்கின்றோம். திடீரென்று ஒரு 50,000 ரூபாய் சமீபத்தில் கொடுத்தோம், 40,000 ரூபாய் சமீபத்தில் கொடுத்தோம். நமக்காக அல்ல, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, ஏழை மாணவர்களுக்காக இந்த இயக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உடல் நலிவுற்றோர், ஆக்சிடென்டால் பாதிக்கப்பட்டோர், கை கால் இழந்தோர், நடக்க முடியாத மனிதர்களுக்கு கூட எங்கெங்கோ நாமக்கல் சென்று பணம் கொடுத்திருக்கின்றோம், சென்னையில் பணம் கொடுத்திருக்கின்றோம், ஓசூரில் பணம் கொடுத்திருக்கின்றோம், கிருஷ்ணகிரி மக்களுக்காக உதவி செய்திருக்கின்றோம். அங்கிருப்பவர் ஒருவர் செய்கிறார். அனாதை பிணங்களை கூட எடுத்து எரிக்கின்ற ஒரு பிராமண பெண் இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்பதே நமக்கெல்லாம் ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றி அவர்களுக்காக நம்முடைய வாழ்வை, நம்முடைய உணர்வை, நம்முடைய எல்லா பணிகளையும் பேரவைக்காக செய்துவிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புடன் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. ஐயா, மகிழ்ச்சி. இன்னொரு ஜஸ்ட் உங்களோட தெரிஞ்சுக்கலான்னு, ஏன்னா இந்த கொடிய கொரோனா காலத்தில் வந்து இந்திய பேனான்பூர் பேரவையோட பங்களிப்பு என்ன அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பணிகளை எல்லாம் செய்திருக்கின்றோம். வாய் பேச முடியாத அல்லது மென்டலி ஹேண்டிகேப்ட் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட விழா காலங்கள் என்று இல்லை, கொரோனா காலங்களில் அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், மற்ற உபகரணங்கள்லாம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்காக பலவிதமான ஸ்வீட்ஸ், இனிப்புகளை வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எத்தனையோ பணிகளை நாம் செய்திருக்கின்றோம். ஒன்றல்ல இரண்டல்ல, பல இடங்களில் இந்த மாதிரி பணிகளை தொடர்ந்து நாம் செய்து வருகின்றோம். ஒவ்வொரு பணியிலும் முடிந்த அளவில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கடமையை ஆற்றியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயங்களையெல்லாம் சில நேரங்களில் நான் அதிசயப்படுவது உண்டு. நந்தகுமார் போன்ற மனிதர்கள் தன்னுடைய சொந்த பணிகளையும் விட்டுவிட்டு இதற்காக எவ்வளவோ செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சொந்த பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேரவை பணிகளை முன்னிட்டு நடத்தும் பொழுது பெருமைப்படுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன், ஆனந்தப்படுகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இந்திய பேனான்பூர் பேரவையுடைய சாதனைகளை பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருக்குது. சத்தம் இல்லாமல் வந்து பல விஷயங்களை சமுதாயத்திற்காக முன்னெடுத்து வந்திருக்கு. நீங்கள் இப்போ இந்த செய்கிற இந்த சோஷியல் சர்வீசஸ், ஹெல்ப், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மற்ற மாநிலத்திலையும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக கேரளாவில் கூட இடர்பாடுகள் வந்த பொழுது, மலைச்சரிவு ஏற்பட்ட பொழுது, தமிழர்கள் நூற்றுக்கணக்கானவர் பாதிக்கப்பட்ட பொழுது, எத்தனையோ பேர் மரணம் அடைந்த பொழுது அந்த இடத்திற்கு உடனடி சென்று பணத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நாம் மாபெரும் உதவிகளை செய்திருக்கிறோம் என்பதே ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நண்பர்கள் கூட நமக்காக, நம்முடைய பேரவைக்காக தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார்கள். சமீபத்தில் நம்முடைய ஐயா அவர்கள், தருண் அவர்கள் பிரான்ஸ் சென்று திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார்கள். ஆஸ்திரேலியா சென்று படிப்பகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழர்கள் எங்கு வாழ்ந்திருந்தாலும் இந்த பேரவை உதவிடும் என்ற எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்களுடைய பணிகளை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய அன்பை, நட்பை, மனிதநேயத்தை இந்த பேரவை பால் விட்டு, பேரவை சார்ந்த மக்கள் பால் விட்டு நீங்கள் உதவிட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற தென்காசி குற்றாலம் பேரவையில் 25-26 மேயில் நடக்கின்ற பேரவையில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, ஒரு
மறுபடியும் சில கேள்வி கேட்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க, சில விளக்கங்களை பெறுவதற்காக. இந்த பேரவையில் வந்து உறுப்பினர் சேரத்துக்கு ஏதாவது தகுதிகள் ஏதாவது இருக்கா? இந்த படிப்பு படிச்சிருக்கணும், இந்த மாதிரி எப்படி நான் சேரணும், என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தகுதியோடு தான் சேர வேண்டும் இல்லை, உணர்வு வேண்டும், மனித நேயம் வேண்டும், நட்பு வேண்டும், மனிதனை மதிக்கின்ற ஒரு பண்பாடோடு இருக்கின்ற மனிதர்கள் யார் வேண்டும்னா சேர்றது. படிப்பு ஒரு தகுதி அல்ல, அவர்களுடைய உணர்வுகள் தான் தகுதியாக கொள்ளப்படும். இதில் வருடத்திற்கு 300 ரூபாய், வெறும் 300 ரூபாய் கட்டி அவர்கள் உறுப்பினராகலாம். ஆரம்பத்தில் அவர்கள் வந்து 3 வருட தகுதி கட்டணம் அவர்கள் செலுத்த வேண்டும், அவ்வளோதான வெளியே. இதற்காக ஆயிரக்கணக்கில் நான் எப்போதும் யாரிடமும் கேட்டதும் இல்லை, கேட்கப் போவதும் இல்லை. பணம் கொடுத்துத்தான் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற உணர்வு இல்லை நமக்கு. பணம் இல்லாமல் கூட இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற தலைவருக்குரிய தொண்டர்களும் இருக்கின்றோம் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இன்னொரு ஒரு சின்ன விளக்கம் கேட்டுக்கலான்னு, இந்த பேரவை வந்து அதாவது அஃபிஷியலாக ஏதாவது ரிஜிஸ்டர் ஆகிருக்கா? இதில் வந்து நாங்கள் இப்போது டொனேஷன் ஏதாவது கொடுத்தா அதுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்குமா அப்படின்ற தகவலை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நீங்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு 80D என்கின்ற இன்கம் டேக்ஸ் ரிபேட் உண்டு. அதற்குரிய ரசீதை தலைவர் அளிப்பார். அதை கொண்டு நாம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரிபேட் கூட நாம் அடையலாம். அதற்குரிய வசதியும் இந்த இயக்கத்தில் உண்டு. நீங்கள் கொடுக்கின்ற பணம் அத்தனையும் அக்கவுண்ட் செய்யப்பட்டு ஆடிட் செய்யப்பட்டு சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு இயக்கமாய் இந்த இயக்கம் இந்திய பேரானன்பர் பேரவை இயங்கி வருகிறது என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி ஐயா. கடந்த ஆண்டு மட்டும் நீங்கள் கல்வி உதவி மருத்துவ உதவி தொகையாக லட்சக்கணக்கான பணத்தை நாங்கள் உதவியாக அளித்திருக்கின்றோம். வசூல் செய்யது எங்களுடைய உறுப்பினர்களிடம் இல்லை, வெளியிலிருந்து கூட கொடுக்கின்ற மனமுடைய நல்ல பண்புள்ள மனிதர்கள் நாட்டில் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து தன்னுடைய நட்பால், தன்னுடைய அன்பால், தன்னுடைய பாசத்தால் வசூலித்து கொடுக்கின்ற நந்தகுமார் போன்ற நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக கூட நாங்கள் எளிய மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, தாய் தந்தை இல்லாத மாணவர்களுக்கு உதவி வருவோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் இந்த பேரவையில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் சேர்றப்ப என்ன பதவியில் இருந்தீங்க, இப்போ என்ன பதவியில் இருக்கிறீங்கன்றதை பற்றி கொஞ்சம். நான் துணைத் தலைவராக இருக்கிறேன். உறுப்பினராக சேர்ந்தேன், துணைத்தலைவர் ஆக்கப்பட்டேன். 2017ஆம் ஆண்டிலிருந்து நான் இயக்கத்தில் தலைவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த தலைவரோடு இணைந்து பணியாற்றுவதால் ஏற்பட்ட ஒரு இன்பம் இருக்கிறது. தலைவரோடு இணைகிறோம் என்ற ஒரு அந்த பண்பு தான், அந்த பண்பாடு தான், அவருடைய ஆசை தான் என்னை வந்து இந்த இயக்கத்தில் தொடர்ந்து நிலைக்க செய்து இந்த இயக்கம் வளர பாடுபட உதவி செய்கின்றது என்பதை அன்போடு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். மகிழ்ச்சி ஐயா. இப்போ இந்த பேரவையில் தற்போது இப்போ உள்ள உறுப்பினர்கள் வந்து அவங்க என்ன மாதிரி இப்போ உறுப்பினர்கள், அதாவது அவங்களோட பேக்ரவுண்டு, ப்ரொஃபஷனல்ஸ்லாம் என்ன தரப்பட்ட உறுப்பினர்லாம் இப்போ இருக்காங்க? எல்லா தரப்பு உறுப்பினர்களும் இந்த இயக்கத்திலே இருக்கலாம், இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய இருக்கிறார்கள் என்பதே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். படிக்காதவர்களும் இருக்கிறார்கள், படித்தவர்களும் மெத்த பிடித்தவர்களும் இருக்கிறார்கள், கம்பெனிகளில் வேலை செய்கின்ற உத்தியோகஸ்தர்களும் இருக்கின்றார்கள், ரிட்டையர்டு பீப்புள் இருக்கின்றார்கள், ஓய்வு பெற்ற பெரிய அதிகாரிகள் கூட இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகின்றார்கள். ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லோருமே பிடிஓ ரேங்கில் இருந்தவர்கள், டெப்டி கலெக்டராக இருந்தவர்கள், இன்னும் பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்கள், ஜெனரல் மேனேஜராக இருந்தவர்கள், மேனேஜர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் இணைந்து தலைவரோடு கைகோர்த்து நிற்கின்றோம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். மகிழ்ச்சியா. இது இந்திய பேனான்பர் பேரவை ஒரு எளிமையான இயக்கம், ஆனால் வலிமையான இயக்கம், பிரம்மாண்டமான சாதனைகளை செஞ்சுருக்கு. நிறைய சமுதாயத்திற்கு செய்திருக்கிற உதவிகளை பார்க்குறப்போ மலைப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய நீங்கள் கடைசியாக கலந்துக்கிட்ட சங்கம நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஒரு சின்ன ஒசூரியில் ஒரு கூட்டம் நடத்தினோம். தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 75 பேர் அந்த சங்கமத்தில் கலந்து கொண்டு ஒரு பள்ளியில் நடத்தினோம். பள்ளியினுடைய தாளாளர்
மிகுந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் பழங்காமுடி அவர்கள் நம்மோடு இருந்து செயல்பட்டார்கள். பாவலர் உலக புகழ் பெற்ற முத்தமிழ் தலைவர் பாவலர் கருமலை தமிழன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள். நான் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி சங்கம நிகழ்ச்சி என்றால் அது புதுடில்லியிலே நடைபெற்றது. புதுடில்லியில் நடைபெற்ற அந்த மாபெரும் சங்கம் விழாவிற்கு சண்டிகருடைய தலைமை பொறுப்பாளர், அதாவது ஹைகோர்ட்டினுடைய தலைமை பொறுப்பாளர் அவர்கள் கலந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஸோ உங்களை போல பெரிய தலைவர்கள், பிரம்மாண்டமான உறுப்பினர்கள், பல சாதனைகள், இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்திய பேனான்போர்டு பேரவை தலைவர் மா கருண் அவர்களை நினைத்து நாங்கள் மிகவும் வியந்து போகிறோம். இந்த பேரவை இன்னும் பெரிய ஆலமரம் வளர்ந்து பல சாதனைகளை புரிந்து இந்த நாட்டிற்கு பல சமுதாய சேவைகளை ஆற்றிட எங்களது வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம், அதாவது எந்த விதமான நாங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த பேட்டியை உங்கள்கிட்ட நான் கேட்டோம். ஸோ நீங்கள் வந்து எதையும் முன்னேற்பாட தயார் செய்யாமல் கேட்ட உடனே ஒவ்வொரு கேள்விக்கும் நீண்ட விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. இது பார்க்குறப்போ இந்த பேரவை உங்கள் மனதிற்குள், உங்கள் இதயத்திற்குள் எந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மிக்க மகிழ்ச்சியா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பெரிய ஆலமரத்தில் நீங்கள் விழுதுகளாக, இலைகளாக, கிளைகளாக வர வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் அன்போடு, பணிவோடு, பாசத்தோடு, நட்போடு, மனிதநேயத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.